ஹாய் கைஸ், இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மங்காவோட 8வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 7 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ ஷின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பிளாக் ட்ராப் மேல டீமோனிக் பீஸ்ட் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. உடனே இவன் மொபைல்லையே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். இத பார்த்த அந்த மேனேஜருக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. அப்படியே அவன் சாப்பாட்டை தூக்கி ஷின் முகத்திலேயே வீசி அடிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிளாக் ட்ராப்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம சிந்தஸ் அங்க இருந்த கரப்பன் பூச்சிங்க கூட்டத்தை மொத்தமா காலி பண்ணிட்டு அதோட பிணக்குவியல் மேல கெத்தா நின்னுட்டு இருக்கா. அவ சொல்றா, நம்ம லார்ட் ஷின், இந்த உலகத்துல இருக்க எல்லா டிமோனிக் பீஸ்டையும் நாங்க அழிச்சிடுவோம். அவ அடிச்ச அந்த கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே இன்னும் காத்துலயே பரவி இருக்கு. அப்போ ஷின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பீஸ்ட் ஆஃப் டிசாஸ்டரை நீங்க கொன்னுட்டீங்கன்னு. அதுக்கு ரிவார்டா, அடேங்கப்பா, இமேஜின் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் கோல்ட் காயின்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அவனோட காட் ஆஃப் குட்னஸ் ரேங்க்கும் சி லெவலுக்கு அப்கிரேட் ஆகுது. சோகமான விஷயம் என்னன்னா, இந்த ரிவார்ட்னால ஸ்டோர்ல இருந்து எந்த ஒரு ஐட்டத்தையும் அவன் ஒரு பைசா கூட செலவு பண்ணாம வாங்கிக்க முடியும். நம்ம ஷின் அந்த டைம்ல செம்ம போதையில இருக்கான். அவன் சொல்றான், நான் இப்போ ஏதாச்சும் ஒரு காஸ்ட்லியான இன்ஹெரிட்டன்ஸை எடுக்க போறேன்னு. அப்படியே கிரியேஷன் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னு ஒரு டிரான்செண்டன்ட் கிளாஸ் எபிலிட்டியை சூஸ் பண்றான். அதோட காஸ்ட், அப்பா சாமி, எவ்வளவு ஜீரோன்னு எண்ணவே முடியல. இந்த எபிலிட்டி ஆக்சுவலா டிரான்செண்டன்ட் லெவல்ல இருக்கிற காட்ஸுக்கு மட்டும்தான். ஆனா நம்ம ஷின் இன்னும் அந்த லெவலுக்கு போகல. அதனால இந்த கிரியேஷன் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் எபிலிட்டி ஃபால்ஸ் ஹெவன் அண்ட் எர்த்தா கன்வெர்ட் ஆகிடுது. இது ஷின்னுக்கு கரெக்டா ஃபிட் ஆகும். ஆனா இதனால இந்த உலகமே பயங்கரமா மாறப்போகுது. அடுத்த சீன்ல மீரியும் அவ தங்கச்சியும் காட்டுறாங்க. மீரி சொல்றா, கொஞ்சம் வானத்தை பாருன்னு. இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்கிற மத்த ஜனங்க எல்லாரும் வானத்தை பார்த்து ஒரே ஷாக்ல பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா வானத்துல திடீர்னு ரெண்டாவதா ஒரு நிலா முளைச்சிருக்கு. ஆமாங்க, இதுக்கு காரணம் நம்ம ஷின்னுக்கு கிடைச்ச அந்த புது எபிலிட்டி தான். அடுத்து ஒரு ஹண்டரை காட்டுறாங்க. அவன் வானத்தை பார்த்துட்டே சொல்றான், அந்த லைட்னிங் எம்ப்ரஸ் நம்ம வேலையில தேவையில்லாம தலையிடுறான்னு. அதுக்கு அவனோட சப்பார்டினேட்டும், ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட்னு சொல்றான். உடனே அந்த ஹண்டர் சொல்றான், பெர்ஃபெக்ட், ஃபைனலி அந்த டைம் வந்துடுச்சு. மை லார்ட், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய இந்த விசுவாசமான வேலைக்காரன் இந்த உலகத்தையே உங்களுக்கு காணிக்கையாக்குவேன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ரிசர்ச்சர்ஸ்லாம் அந்த புதுசா வந்த நிலாவை பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு ராக்கெட்டை அனுப்புறாங்க. ஆனா அந்த ராக்கெட் அந்த புது மூன்ல லேண்ட் ஆகவே முடியல. ஏன்னா ஒரு மாதிரி கேஸ் லேயர் அந்த மூன் முழுசையும் கவர் பண்ணியிருக்கு. அதனால ராக்கெட்டால உள்ள போக முடியல. இதுக்கப்புறம் நியூஸ்லலாம் இத பத்தி தான் பேச்சா இருக்கு. திடீர்னு தோன்றிய இந்த 2வது நிலாவால மக்கள் எல்லாரும் ஒரே சர்ப்ரைஸ்ல இருக்காங்க. இத பத்தி நமக்கு இன்னும் பெருசா எதுவும் தெரியல. ஆனா ராத்திரி நேரத்துல இது கோல்டன் கலர்ல லைட் அடிக்குது, காலையில கிரீன் கலர்ல லைட் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மேலதான் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதனால இனிமே டஞ்சன்ஸும் கேட்ஸும் உருவாகுற சான்சஸ் ரொம்பவே அதிகமாகும்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. இதே டைம்ல நம்ம ஷின்ன காட்டுறாங்க. நைட்டு ஓவரா குடிச்சதுனால காலையில பயங்கர ஹேங் ஓவர்ல தலைவலியோட உட்கார்ந்திருக்கான். அங்க மீறி அவளோட 500 லேப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறா. ஷின் அவள பிளாங்க்ஸ் பண்ண சொல்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, மறுபடியும் இவளோட மென்டல் இமேஜுக்குள்ள போகணும்னு நினைக்கிறான். மீறி ஒரு இடத்துல நின்னதும் அவனோட பிளைண்ட் காட் ஹை ஸ்கில்ல யூஸ் பண்ணி மறுபடியும் அவளோட மென்டல் இமேஜுக்குள்ள பூந்துடுறா. அங்க உள்ள மீரியோட லைட்னிங் டைகர் சங்கிலியால பயங்கரமா கட்டப்பட்டிருக்கிறத பாக்குறான். அத பாக்க அவனுக்கு ரொம்ப கியூட்டா தெரியுது. ஆனா அடுத்த செகண்டே அவனோட காட்ஸ் கர்சிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த செயின்ல சிலத உடைச்சு விட்டுறான். இப்போதைக்கு அவனால அவ்வளவுதான் பண்ண முடியுது. இத புரிஞ்சுகிட்ட அந்த லைட்னிங் டைகர் ஷின்ன அப்படியே நக்குது. அதுக்கு நல்லாவே புரியுது ஷின் தனக்கு ஹெல்ப் பண்றான்னு. வெளியில மீறி அவளோட லைட்னிங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறா. அப்ப அவளோட பவர் முன்னைய விட அதிகமா இருக்கிறத ஃபீல் பண்றா. அவ சொல்றா, உங்க ட்ரைனிங் மெத்தட் நிஜமாவே ரொம்ப எஃபெக்டிவ் டீச்சர் அப்படின்னு. அப்போ ஷின்னுக்கு நம்ம சிந்தஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவ கேக்குறா, லார்ட் ஷின், எனக்கு ஒரு பேரு கொடுங்கன்னு. அப்போதான் ஷின் யோசிக்கிறான், ஆமா இல்ல, நான் அவள சிந்தஸ் சிந்தஸ்னு தான் கூப்பிடுறேன். இப்படி கூப்பிட்டா சரி வராதுன்னு யோசிச்சு அவளுக்கு என்ன பேர் வைக்கலான்னு திங்க் பண்றான். ஃபைனலா அவளுக்கு ஆன்ட்டின்னு பேர் வைக்கிறான்.
இந்த பேரை கேட்டதும் நம்ம சிந்தஸ்க்கு சந்தோஷத்துல தலைக்கால் புரியல. பக்கத்துல இருந்த மத்த எறும்புகளும் எனக்கும் பேர் வேணும், எனக்கும் பேர் வேணும்னு கேட்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஷின்னும் மத்த எறும்புகளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு பேர் வச்சிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஷின் வீட்டுக்கு வந்துடுறான். அவனோட வீட்டு ரிப்பேர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ மொபைல்ல பாக்குறான். அடேங்கப்பா, நம்ம சிந்தஸும் அவளோட 100 ஃபாலோவர்ஸும் ஷின் பேரை வச்சதுக்கு அப்புறம் டெமானிக் பீஸ்ட வேட்டையாடி பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க செம்மையா இவால்வ் ஆகிட்டாங்க. இத பார்த்த ஷின், வாவ், இவால்வ் ஆகிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். மொபைல் ஸ்கிரீனும் முன்ன விட ரொம்ப மாடர்னாவும் கிளீனாவும் மாறிடுச்சு. இவங்க எல்லாரானையும் ஷின்னுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அவனோட லெவல் 1ல இருந்து 2க்கு போயிடுது. லெவல் 2 போனதும் அவனுக்கு ஒரு புது ஃபீச்சர் அன்லாக் ஆகுது. அதுதான் டெக்கரேட் பண்ற ஆப்ஷன். உடனே அவனோட பிளாக் ட்ராப் எறும்புகளுக்காக ஒரு ஃபீல்ட உருவாக்குறான். அப்புறம் அவங்க தங்கறதுக்கு நிறைய வீடுகளையும் கட்டித்தரான். அதுக்கு மேல அவங்க நல்லா ட்ரெய்னிங் பண்றதுக்காக ஒரு ட்ரெய்னிங் ஏரியாவையும் செட் பண்ணிடுறான். இத பார்த்த நம்ம ஆன்ட்டி சொல்லுது, நம்ம லார்ட் ஷின் நமக்கு இன்னொரு மிராக்கிள நிகழ்த்தி காட்டிட்டாரு. எல்லாரும் நம்ம லார்ட் ஷின்ன வொர்ஷிப் பண்ணுங்கன்னு கத்துது. மத்த எறும்புகளும் கோரஸா நம்மள பாதுகாக்கிற லார்ட் ஷின்ன நாங்க வொர்ஷிப் பண்றோம்னு கத்த ஆரம்பிச்சிடுதுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஷின் நினைக்கிறான், நாளாக ஆக இவனுங்க இன்னும் கியூட் ஆகிட்டே போறானுங்களே. அப்போ அவனுக்கு புதுசா ஒரு ஆப்ஷன் கண்ணுல படுது. ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அத கிளிக் பண்ணதும் டாயிங், அங்க ஒரு வாரியர் டவர் உருவாகுது. அந்த டவர்ல என்ன எழுதியிருக்குன்னா, தைரியமானவங்க மட்டும்தான் இந்த டவரை அட்டம் பண்ண முடியும். உள்ள போறவங்களோட பிளட் அண்ட் சோல இந்த டவர் விரும்பும். இதுல சர்வைவல் சான்ஸ் வெறும் 0.001% தான். இத படிச்ச ஷின்னுக்கு ஒரு செகண்ட் உறைஞ்சு போச்சு. என்னது, பிளட் அண்ட் சோல விரும்புமா? சர்வைவல் சான்ஸ் 1% கூட இல்லையா? உடனே பயந்து போன ஷின் அந்த டவரை சுத்தி பெரிய சுவரை எழுப்பி மூடிடுறான். அப்புறம் அவனோட எறும்புகளை பார்த்து கத்துறான். ஏ, யாரோ எவ்வளவு கியூரியஸா இருந்தாலும் சரி, அந்த டவர் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. ஆனா பிளாக் ட்ராப்ல இருந்த ஒரு எறும்பு அந்த டவரையே பார்த்துட்டு இருக்கு. தைரியமானவங்க அட்டம் பண்ண வேண்டிய டவரா? அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த ரெட் ஆண்ட்ஸ் இவங்கள எவ்ளோ டார்ச்சர் பண்ணாங்க, எவ்ளோ கொடுமைப்படுத்துனாங்கன்னு. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டா என் ஃப்ரெண்ட்ஸ நான் பாதுகாக்கலாம். அடுத்த சீன்ல ரெட் அண்ட் ட்ரைபோட எம்பரர காட்டுறாங்க. அவன் முன்னாடி அந்த கரப்பாம்பூச்சியை சம்மன் பண்ணவன் உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா அந்த எம்பரர் கொஞ்சம் கூட கருணை காட்டல. தன்னோட ஒரு விரல நீட்டி ஒரு எனர்ஜி பிளாஸ்ட விடுறான். அந்த கரப்பாம்பூச்சிக்கார அந்த இடத்துலயே காலி. எம்பரர் செம்ம கோவத்துல இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவள பார்த்ததும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் காடஸ்னு சொல்றாங்க. அவ வந்து எம்பரர் கிட்ட சொல்றா, யுவர் மெஜஸ்டி, நீங்க கொடுத்த மிஷனை நான் முடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்க இப்போ ஒரு டெமிகாட்ல இருந்து ஒரு ட்ரூ காடா மாறப் போறீங்க. அதனால எல்லா வேலையும் என் மேல விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு காடா மாறுங்க. அந்த பிளாக் அண்ட் ட்ரை பூச்சிகளையும் அவங்களோட அந்த ஈவில் காடையும் நான் முழுசா அழிச்சிடுறேன். இது என் பேர் மேல சத்தியம். இன்னொரு பக்கம் ஒரு கொசு மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் இன்னொரு மான்ஸ்டரை கொன்னு அதோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு. அப்போ பின்னாடி இருந்து அர்க்கானா பேசுறா, மொஸ்கோ, நம்ம எம்பரரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற அந்த ஈவில் காடை நீ கொல்லணும். அதுக்கு இந்த அக்லி பலாகுங்கிற கர்ஸ் பண்ணப்பட்ட ஊசியை யூஸ் பண்ண. அதுக்கு அந்த மோஸ்கோ சொல்லுது, சரி, நான் பண்றேன். ஆனா எனக்கு உன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. அடுத்த சீன்ல ஷின்ன காட்டுறாங்க. அவனோட நாவல் எழுதுற வேலையில படு பிஸியா இருக்கான். அவனுக்கு மேனேஜர் சொன்னது ஞாபகம் வருது. இந்த வாரத்துக்குள்ள வேலைய முடிக்கலனா நம்ம கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ எந்த புது சீரீஸும் கொடுக்க முடியாதுன்னு. அதனால ஷின் கான்ட்ராக்ட டெர்மினேட் ஆக விடவே கூடாதுன்னு வெறித்தனமா வேலை செஞ்சிட்டு இருக்கான். இவ்ளோ வேலையிலயும் அவனோட எறும்புகளை ஒரு தடவை எட்டி பாக்குறான். பார்த்தா எல்லா எறும்பும் தூங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு எறும்பு மட்டும் தன்னை விட பெரிய பாறாங்கல்ல தூக்கி ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கு. இத பார்த்த ஷின் ஷாக் ஆகிடுறான். இவன் மட்டும் ரொம்ப டிஃபரண்டா இருக்கானேன்னு நினைக்கிறான். அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இவன் ஒரு வாரியர், தன்னோட மக்களை பாதுகாக்கிறதுக்காக ட்ரெய்னிங் பண்றான்னு. ஷின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு ஒரு போஷனை எடுத்து அவன் பக்கம் வீசுறான். நம்பர் 1 எறும்புக்கு ஷின் தன்னை பாக்குறானே ஒரே சந்தோஷம். அது ஷின்னுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. ஷின் மறுபடியும் தன்னோட வேலையில மூழ்கிடுறான். அப்போ அந்த மோஸ்கோ அங்க வருது. அது மனசுக்குள்ள நினைக்குது, ஓஹோ, இவன்தான் அந்த ரூமர்ல வந்த ஈவில் காடா. இவன் ஏற்கனவே 10 பிளேட்ஸ்ல 3 பேரை கொன்னுட்டானாமே. அதுக்கு அர்க்கானா கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் கேட்டுச்சுன்னு காட்டுறாங்க. நான் அந்த ஈவில் காடோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு காடோட பிளட்டை டேஸ்ட் பண்ண ரொம்ப கியூரியஸா இருக்குன்னு கேட்டுச்சு. அதுக்கும் அர்க்கானாவும், அஃப்கோர்ஸ், அவனோட ரத்தமும் அவனை கொல்ற பெருமையும் எல்லாமே உனக்கு தான் மோஸ்கோன்னு சொல்லிருக்கா.
மோஸ்கோ அந்த அக்லி பலாகு ஊசிய தனக்குள்ள செலுத்திக்கிட்டு ஷின் பக்கத்துல வருது. அது மனசுக்குள்ள நினைக்குது, இந்த அர்க்கானாவுக்கு தெரியாது ஒரு ஈவில் காடோட பிளட் எனக்கு எவ்ளோ பவர குடுக்கும்னு. இந்த பவர வச்சு நான் எம்பரரையே மிஞ்சி நானே ஒரு காட் ஆகிடுவேன். அர்க்கானாவும் எனக்கு தான். மோஸ்கோ ஷின்ன சுத்தி சுத்தி வருது. ஆனா ஷின் அத கொஞ்சம் கூட கண்டுக்காம தன்னோட வேலையிலே கான்சென்ட்ரேட் பண்றான். டக்குன்னு மோஸ்கோ ஷின்னோட நெத்தில போய் கட்டுன்னு கடிச்சு ரத்தத்த உறிஞ்ச ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஏதோ ஒரு பவர் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. அப்போ ஷின் ஒரு சாதாரண கொசுவ தட்டுற மாதிரி டொப்புன்னு ஒரே தட்டு தட்டிடுறான். கைய எடுத்து பார்க்கறான், ஒரே ரத்தம். அப்படின்னா அந்த மோஸ்கோவ கொன்னுட்டான்னு அர்த்தம். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. ஹச்சுன்னு ஒரு தும்பர் போடுறான். மூஞ்சிய கழுவலான்னு வாஷ்ரூம் போனவன் அங்க கண்ணாடில பார்த்து ஷாக் ஆகிடுறான். அவனோட நெத்தில ஒரு சிம்பல் உருவாகிருக்கு. அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது அக்லி பலாகோட சிக்மா. உங்களுக்கு சில்ஸ்ங்கிற கர்ஸ் பாதிச்சிருக்கு. ஷின், அடச்சே! இது என்னடா கர்ஸு? சளி பிடிக்க வைக்குமா? சரி விடு, முதல்ல வேலைய முடிக்கணும்னு நெனைக்கிறான். ஆனா அதுக்குள்ள அடுத்தடுத்து 3 கர்ஸ் அவன அட்டாக் பண்ணுது. ஃபீவர், மசில் பெயின், அப்புறம் அனீமியா. அவனால முடியல. உடனே காட் ஸ்டோர ஓபன் பண்றான். ஏன்னா அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. காட் ஸ்டோர்ல ஒரு மெடிசின் கண்ணுல படுது. அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியுது. உடனே அத வாங்குறான். ஆனா, பர்ச்சேஸ் கம்ப்ளீட். ஆனா நீங்க ஒரு குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு மெசேஜ் வருது. அதே நேரம் கிம்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் சொல்றான், நான் ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனால செலக்ட் பண்ணப்பட்ட வாரியர். நான் காடோட அவதாரம் செஞ்ச ஒரு மிராக்கிள நேர்ல பார்த்தேன். அதனால நான் ஜி ரேங்க்ல இருந்து நேரா சி ரேங்க்குக்கு வந்துட்டேன். இன்னொருத்தன் சொல்றான், காடுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது. வாரியர் கிம், காடுக்காக நீங்க செலக்ட் ஆகியிருக்கீங்க. சாவுக்கு பயப்படாம இந்த வேலைய முடிப்பீங்களா? அதுக்கு கிம் சொல்றான், இந்த உலகத்தை கிளீன் பண்றதுக்காக இன்னைக்கு நான் என் உயிரையே கொடுக்கறேன். இது எனக்கும் யுஹானுக்கும் கிடைச்ச மிஷன். அடுத்த சீன்ல ஷின் ஒரு டாக்ஸில ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றான். அவன் புலம்பிட்டே வரான். ஏண்டா அந்த மெடிசனை யூஸ் பண்ண நான் 100 மனுஷங்கள காப்பாத்தணுமா? டேய், அதுக்கு பதிலா நேரா என்னை செத்துப்போன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த கிம் ஒரு நர்ஸ பிணை கைதியா பிடிச்சு வச்சிருக்கான். அவன் கத்துறான், யாரும் அசையக்கூடாது. இல்ல எல்லாரையும் கொன்னுடுவேன். அந்த இடத்துல மீறியும் இருக்கா. அவ அந்த கிம் கிட்ட அந்த நர்ஸ விட்டுடுன்னு பேசிட்டு இருக்கு. அப்போ அந்த கிம் ஷின்ன பாத்துடுறான். அவன் சொல்றான், பிரதர், நீங்களும் இந்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டீங்களா? வாங்க, சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஷின் பாக்குறான், அந்த டெரரிஸ்டோட நெத்தியில இருக்கிற அதே சிம்பல் தன்னோட நெத்திலையும் இருக்கிறத பாக்குறான். மீறியும் ஷின்ன பாத்துட்டா. அவ கேக்குறா, டீச்சர், நீங்க இங்க என்ன பண்றீங்க?